வந்து ரொம்ப வந்து நடுங்குறாங்க. அத பார்த்து வந்து அன்பு வந்து யோசிக்கிறாரு. என்னாச்சு கண்மணிக்கு அப்படின்னு தொட்டு பார்க்குறாரு. பார்த்தா நெருப்பா கொதிக்குது உடம்பு. அத பார்த்து வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. நெத்தியில வந்து ஈர துணி போடுறாரு. அத பார்த்த கண்மணி எனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. உனக்கு ஜுரம் அடிக்குது. பயத்துலயே ஜுரம் வந்துருச்சு. அந்த பாம்பை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா வந்து கண்மணியை வந்து பார்த்துக்கிறாரு. கண்மணிக்கு தேவையான பார்த்து பார்த்து செய்கிறாரு. அவங்க வந்து ஜுரத்தில் வந்து வாமிட் பண்ணுறாங்க. அதையும் அவர் கையால் எடுக்கிறாரு. எல்லாம் பார்த்த கண்மணி வந்து நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்படியே கண்மணி தன்னையும் மறந்துடுறாங்க. அன்பு நீங்கள் எவ்வளோ வந்து என் மேலே அன்பு வச்சுருந்தா இவ்வளோ விஷயத்த நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதையெல்லாம் யோசிக்காமல் வெண்ணிலா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். நீங்கள் என் மேலே உண்மையிலேயே வந்து அன்பு வைக்கலன்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோ பாசமும் அன்பும் நிறைய வச்சுருக்கீங்க. எனக்கு இப்போ தான் புரியுது. என்னை பார்த்துட்டு அந்த பாம்பை கூட கையால் பிடிச்சிங்க. உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட பண்ணீங்க. அது மட்டுமா அந்த தீயில இப்படி வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து என்னை காப்பாற்றினீங்க. நான் இந்த மாதிரி வந்து நிலைமையில் இருக்கும்போது என்னை அப்படி கவனிச்சுக்கிறீங்க. இந்த உண்மையான அன்புக்கு முன்னாடி யாருக்கு என்ன சொன்னாலும் அது எடுப்படாது. வெண்ணிலா உங்களை தப்பாக புரிஞ்சிட்ருக்கா. அதனால தான் என்கிட்ட இப்படிலாம் பேசுகிறா. அதனால் வெண்ணிலாக்கு என்ன சொன்னாலும் இதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். அவள் என்ன சொன்னாலும் நம்பவும் மாட்டேன். நீங்கள் உண்மையான அன்பு என் மேலே வச்சுருக்கீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அப்படியே வந்து பார்க்குறாங்க நம்ம அன்புவை பார்த்துட்டு நீங்கள் வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சொல்லு கண்மணி அப்படின்னோடனே நான் உங்கள் மேலே சாஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன கண்மணி ஏன் கிட்ட போய் கேட்குற? சாஞ்சிக்கோ கண்மணி அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தோள் மேலே சாஞ்சிக்கிறாங்க கண்மணி. அப்படியே தன்னை மறந்து அப்படியே வந்து கண்ணை மூடுறாங்க. அப்படியே தடவி கொடுத்துட்ருக்காரு நம்ம வந்து அன்பு. இங்கே வந்து கண்மணியை தேடி வராங்க. என்ன தான் நடக்குது இங்கே? கண்மணி ரொம்ப நேரமாக வெளியே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேரும் வந்து அவ்வளோ அந்யோன்யமாக அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. வெண்ணிலாவால் தாங்கவே முடியல. செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாங்க. ரூமில் கூட இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியும் இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காங்க. என்ன நடக்குதுங்க? கண்மணி ரொம்ப தான் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அன்புக்கிட்ட அப்படி ஃபொரேசின்னு உட்காந்துருக்கா. எவ்வளவோ வந்து நான் வந்து அவள்கிட்ட சொல்லிட்டேன் அன்புவை பற்றி. அன்பு உன் மேலே வந்து லவ் வைக்கல, எதுவுமே வைக்கலை, உன் மேலே எந்த பாசமும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. என்ன நினச்சிட்ருக்கா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. விடக்கூடாது, நான் விடவே மாட்டேன் கண்மணி. நீ என்ன தான் அன்பு கூட இவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அன்பு மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன். அது இந்த ஜென்மத்துக்கு மாறாது. அதை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகி போய் உட்காடுறாங்க. இங்கே வந்து என்ன நடந்ததுன்னு தெரியலையே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. மயூரியும் வந்து ஸ்வேதாவும் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு என்னாச்சு நீங்கள் 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே அது வந்து அங்கே அன்பு கண்மணிக்கும் எதுவும் ஆகலைல்ல, அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. இப்போ தான் போய் பார்த்தேன் 2 பேரும் அப்படி வந்து கொஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு. என்ன சொல்கிற நீ? அப்படியா? அப்போ அன்புக்கு ஒன்றும் ஆகலை கண்மணிக்கு ஒன்றும் ஆகலையா? 2 பேருக்கும் ஒன்றும் ஆகலையே, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னோடனே நாங்கள் ஒன்றும் பண்ணல. அப்படி உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றாங்க. அது வந்து நாங்கள் வந்து பாம்பை உள்ளே விட்டோம். பாம்பையா? இந்த அளவு போயிட்டீங்களா நீங்கள்? வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் அந்த பாம்பு எங்கே இருக்குன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே சரி அவங்கக்கிட்ட கேட்கலாம்ல நீ அப்படின்னு. நாங்கள் எப்படி கேட்குறது அப்படின்றாங்க. உடனே வந்து கண்மணி வந்து வெளியே வராங்க. கண்மணி பார்த்துட்டு வெண்ணா வந்து சரி நாசுக்கா என்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் வெளியே வாங்குறேன், நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு வெண்ணா போய் கேட்குறாங்க. என்ன கண்மணி காலையில் எழுந்தே வரல போட்டிருக்கு அப்படின்னு ஒன்று. இல்லை ரொம்ப ஃபீவராக இருக்குது, இப்போ தான் எழுந்து வரேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அன்பு என்னை அந்த அளவு கவனிச்சுக்கிட்டாரு, அதனால தான் இப்போ பரவாயில்ல அப்படி சொல்லி சொல்கிறாங்க. பார்த்து தான் தானே கவனிக்கிறது அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க வெண்ணிலா மனசுக்குள்ளேயே. சரி எதனால் உனக்கு ஃபீவர் வந்துச்சு? அதுவா நேற்று நைட்டு எங்கள் ரூமில் ஒரு பாம்பு வந்துருச்சு வெண்ணிலா. அது எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னே தெரில, ஆனால் அது அன்பு கையால் பிடிச்சிட்டாரு. என்னது கையால் பிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயூரி வராங்க. உன்னை வந்து ஸ்வேதா கூட வராங்க. என்ன சொல்கிற கண்மணி? நாமா கையால் பிடிச்சிட்டாரு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு செம்மையாக அந்த கும்பல் எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க. சே இந்த அன்பு என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு